ஸோ ஹாய் காஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அத்தன்டிக்கல் ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்லான்னு நம்ம வந்திருக்க இடம் பெங்களூரில் மாரத்தள்ளியில் இருக்க ஸ்டார் பிரியாணிக்கு வந்திருப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஷார்ட் வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ அதோட டேஸ்ட் வந்து நம்ம நாக்கிலே இருக்கிறதால ஸோ அதனால் நம்ம இங்கேயும் மறுபடியும் இந்த பெரிய வீடியோ போடலான்னு நம்ம இங்கே வந்திருக்கோம். வாங்க நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு அவங்க பிரியாணியை டேஸ்ட் பண்ணிடலாம். அவங்க சீட்டிங் கெப்பாசிட்டி ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் ஒரு 50 to 75 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம். ஸோ அதில் வந்து இலையும் போட்டாங்க. ஸோ நம்ம ஒரு பாரம்பரியமான முறையில் இலையும் போட்டாங்க. ஸோ இவங்க க்ரியேட்டிவிட்டிக்கு வந்து இவங்க பிரிண்ட் பண்ணியிருக்க இந்த வாட்டர் பாட்டிலோட அவங்களோட இந்த லோகோ, அவங்களோட ஹோட்டலோட நேம் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டிஷ்யூ இதுலேயும் அவங்களோட அந்த ஹோட்டல் நேமை பிரிண்ட் பண்ண டிஷ்யூ பேப்பரை கொடுத்துருக்காங்க. நான் இன்னொரு விஷயமும் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஸோ நான் இது ஆல்ரெடி வந்து வாட்ச் பண்ண இந்த விஷயத்தை நான் முன்னாடி இங்கே சாப்பிட்டப்போ ஸோ என்னென்னா இன்னொரு இடத்துலையும் அவங்க க்ரியேட்டிவிட்டி காமிச்சிருக்காங்க. நான் அதை உங்களுக்கு லேட்டாக சொல்கிறேன். பிரியாணி பிளேட் வரட்டும் நான் சொல்கிறேன். என்னென்னலாம் இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 பிரியாணி, அதுக்கப்புறம் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி. ஸோ இப்போ முதல்ல மட்டன் பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம மட்டன் பிரியாணி போட்டிருக்கோம் இலையில். இது கூட வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா வெங்காய பச்சடியும் கத்திரிக்காய் தொக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆம்பூர் பிரியாணிக்கு வந்து ஸ்பெஷலே வந்து இந்த கத்திரிக்காய் பச்சடி தான். நீங்கள் எந்த ஆம்பூர் பிரியாணி ரெஸ்டாரண்ட், எந்த ஆம்பூர் ஸ்டைல் போனாலும் இந்த கத்திரிக்காய் பச்சடி கண்டிப்பாக இருக்கும். சாப்பிடலாம். இந்த மட்டன் பீஸை பார்த்தீங்களா, நல்லா சூடாக டெண்டராகவே இருக்குது. இன்னும் இந்த பீசஸ் எல்லாம் உதிராமல் அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இது எடுத்து பார்த்திங்கன்னா இந்த போன் பீஸ், இந்த எலும்பு பீஸ் மட்டும் என் கைக்கு அப்படியே வந்துருச்சுங்க. இந்த டெண்டராக வேக வச்சுருக்க இந்த மட்டன் அப்படியே என் கைக்கு ஊதுராமல் அப்படியே கைக்கு வந்துடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம மட்டன் பீஸ், ரைஸ், நல்ல நியூட்ரலான காரம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டெண்டராக குக்காக இருந்த இந்த மட்டன் பீசஸ், அதோட அரோமா, அதுக்கப்புறம் இந்த ஆம்பூர் பிரியாணின்னு சொன்னாவே இந்த சீரக சம்பா ரைஸ் தான். கலர் வந்து இதில் ஆக்சுவலாக போடுறதே கிடையாது. இங்கே என்னென்னா எதில் பிரியாணி செய்கிறாங்கன்னா ட்ரை சில்லியை வந்து பேஸ்ட் பண்ணி போடுவாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு நேச்சுரலாக கலரே வந்துடும். ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே போட தேவையில்லை. ஸோ இது அப்போலேருந்து, அதாவது இவங்க 1890 ஸ்டார்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ அப்போலேருந்தே இது இப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ கேட்டேன், இது அப்போலேருந்தே அப்படி தானா, ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே இவங்க சேர்க்காம, ஸோ இவங்க நேச்சுரல் கலர், அதோட ரெட் சில்லி பேஸ்ட்டோட கலர் என்ன இருக்கோ ஸோ அந்த கலரோட மட்டும்தான் இவங்க வந்து பிரியாணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். அடுத்ததாக வந்து நம்ம சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணிடலாம் எங்ககிட்ட. இதுவும் அவ்வளோதான். இந்த டெண்டரியாக குக்காக இருக்குது, அது மட்டும் தெரியுது. நல்லா ஹோல் பீஸாக இருக்குது. எங்கேயுமே கரையில் உடையலை. பீசஸ் எல்லாம் முழுசாக எப்படி போட்டாங்களோ சிக்கனில், பிரியாணியில் எப்படி போட்டாங்களோ ஸோ அதே ஹோல் பீஸோடு வந்திருக்கு. பிரியாணியை டேஸ்ட் பண்ணிடலாம். பட் முன்னாடி இந்த லெக் பீஸ்லேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். பிரியாணி சேம். பிரியாணி அப்படின்றது இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட நல்ல ஸ்மெல் இருக்குது. அதாவது பூண்டு நிறையவே இருக்குது. அதோட ஸ்மெல்லு, அதோட அரோமா, பூண்டோட அரோமா அப்படியே நல்லா தெரியுது.
இந்த சிக்கன் பிரியாணியில் நல்லாயிருக்கு, நம்ம நல்லாயிருக்கு. நாங்கள் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணது தான், ஸோ அதுக்காகவே நாங்கள் இங்கே வந்திருந்தோம். இப்போ வந்து நம்ம சிக்கன் 65 பிரியாணியை டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்பவும் அவங்க ஃப்ரை பண்ணல, மசாலா பார்க்குறதுக்கு ஒரு கம்மியான மசாலாவாக தான் தெரியுது. ஏன்னா இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, மேலே ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. 65 ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ உள்ளே வந்து சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ அந்த க்ரன்ச்சினஸ் லைட்டாக இருக்குது, ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. ஸோ சாஃப்டாக வெந்திருக்கு. பிரியாணியில் மேபி அவங்க பிரியாணியில் வச்சு கொண்டு வந்ததால் அவங்க அந்த க்ரன்ச்சினஸ் இல்லாமல் போயிருக்கலாம். ஸோ இந்த பிரியாணி ரைஸோட டேஸ்ட் பண்ணிடலாம் அந்த சிக்கன் பீஸை. சேம் பிரியாணியோட ரைஸ் மட்டும் ஒன்று தான். ஸோ மேலே 65 எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஏன்னா பிரியாணி ரைஸ் அதே தான், 65 மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. நல்லாயிருக்கு. இப்போது 65ன்னு சொல்லும்போது நீங்கள் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கலாம், ஒரு மாதிரி நல்ல ஃப்ரை ஆகி பிளாக்காக இருக்கும் மேலெல்லாம். ஸோ அந்த மாதிரி இல்லை. ஸோ ஃப்ரெஷ்ஷான சிக்கனாக வேறு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃப்ரெஷ்ஷான நல்லா ஒயிட்டாக இருக்குது உள்ளே. ஸோ வந்து நம்ம இந்த பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு முடித்தாச்சு. ஸோ இந்த பிரியாணி எப்படி இருந்ததுன்னு சொன்னிங்கன்னா கேட்டிங்கன்னா வந்து மொத்தத்தில் ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த மட்டன், சிக்கன் அண்ட் 65 பிரியாணி ரொம்ப நல்லாவே இருந்தது. ஓகேங்களா? என்ன இருந்தாலும் நம்ம ஆம்பூர் ஸ்டைலில் ஒரு பிரியாணி சாப்பிட்ணுன்னா பெங்களூரில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இங்கே மாரத்தள்ளி பிரான்ச் இப்போ தான் நான் ஒரு 2 months தான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் இந்த ரோட்டில் தான் வரேன். ஸோ அப்படின்ற போது நான் ஒரு 2 months தான் இந்த இடத்த நான் பார்க்குறேன். ஸோ இந்த இடத்த பார்த்து இதுக்கு முன்னாடி ஒரு 20 days முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோவும் நம்ம போட்டிருப்போம் நம்ம சேனலில். ஸோ அந்த டேஸ்ட் பிடிச்சி தான் நம்ம வந்து இங்கே மறுபடியும் இங்கே வந்து சாப்பிட்லான்னு சொல்லி வந்திருந்தோம். நான் முதல்லையே சொன்னேன் இல்லைங்களா, இந்த க்ரியேட்டிவிட்டி அவங்க அப்படின்னு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த பிளேட்டில் அவங்க ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி அப்படின்னு சொல்லி க்ரியேட்டிவிட்டிக்காக அங்கேயும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பிளேட்லேயும். இன்னும் என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அவங்க பிரியாணிக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னிங்கன்னா, சிக்கன் பிரியாணிக்கு வந்து 245 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் மட்டன் பிரியாணிக்கு வந்து 325 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிக்கன் பிரியாணிக்கு வந்து 299 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. 65 பிரியாணிக்கு சிக்கன் 65 பிரியாணிக்கு வந்து 299 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதுதான் உங்கள் பில். பே பண்ணியாச்சு, கிளம்ப போகிறோம். பாய்.